ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேட்டரி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து யூபிஎஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் யூபிஎஸ் ஹேண்டில் பண்ணுறீங்களோ, யூபிஎஸ் சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ஐஆர் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு யூபிஎஸ் சிஸ்டம் இருந்ததுன்னா அதுக்கு அந்த யூபிஎஸ் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க, அவங்களுடைய கிரிட்டிக்கல் லோடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கிரிட்டிக்கல் லோடுன்றது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஆஃப் ஆகக்கூடாது. அப்போ ஆஃப் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு பேக்கப் எங்கேருந்து வருது, பேட்டரியிலேருந்து வருது. ஸோ இப்போ பேட்டரி பேங்க்ஸ், நிறைய பேங்க்ஸ், ஒரு 5 ரேக் 6 ரேக் 6 பேங்க்ஸ் 10 பேங்க்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுற எல்லா பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி. ஸோ ஒரு 20% லித்தியம் அயன் பேட்டரி. லித்தியம் அயன் பேட்டரிலாம் இப்போ ட்ரெண்டில் வந்தது. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லெட் ஆசிட் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 month ஒன்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஏன் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வேல்யூ ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த பேட்டரி ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த பேட்டரி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோல் இருக்கிற எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து சீரிஸ் கனெக்ஷன் பேரல் கனெக்ஷன்ல இருக்கும். ஒரு சிலது சீரிஸ் கனெக்ஷன் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு எதுவுமே வந்து போகாது, அந்த சர்க்யூட் அதோட க்ளோஸ் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த உங்களுக்கு யூபிஎஸோட பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆயிடும். கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் லோடுக்கு வந்து உங்களுக்கு லோடு வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இப்படி பார்த்தாலும் அந்த பேட்டரி பேங்க்கு ரிடண்டன்சி இருக்கும், யூபிஎஸ்க்கு ரிடண்டன்சி இருக்கும். ஸோ அவவே இதனால ஒரு இம்பாக்ட் இல்லைன்னாலும், ஸோ இப்போ ஒரே ஒரு யூபிஎஸ் ஒரே ஒரு பேக்கப் வச்சிருக்கிற ஒரு பர்சன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் ஒரு மேனுஃபேக்சரும், எந்த ஒரு மேனுஃபேக்சர்னாலும் எடுத்துக்கங்க, இந்தியாவில் சரி அப்ராட் எந்த ஒரு மேனுஃபேக்சர்னாலும் பேட்டரி உங்களுக்கு சப்ளை பண்ணும்போது இட் இஸ் 2 இயர்ஸ் மட்டும் தான் இது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். 3 இயர்ஸ் இருக்கும், 4 இயர்ஸ் இருக்கும், 5 இயர்ஸ் இருக்கும்ட்டு அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஒரு சில ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஏன் சொல்லிடுவாங்க அப்படின்னா, அதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேட்டரி வந்து இந்த கெமிக்கல் காம்பனண்ட் வச்சு அவங்க பண்ணியிருக்கிறது இது வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் வரும், 3 இயர்ஸ் தான் வரும். ஸோ அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேட்டரியை நீங்கள் கொடுத்துட்டுனா ஐ மீன் அவ்வளோதான், அது வந்து ஸ்கிராப். ஸோ அடுத்து நியூ பேட்டரி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு இதுக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஏன் அப்படின்றதுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் is a resistance which is present within the battery. It is called internal resistance. ஓகேவா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, பேட்டரிக்குள்ளே இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இன்னும் அதர் டைம்ல சொல்ல போனா, it is the resistance provided by the electrode and electrolytes present in the cell. அதான் உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மல் ஒரு பேட்டரியோட இது நார்மல் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு நார்மல் ஒரு பேட்டரியோட ஒரு சின்ன ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. 2 டெர்மினல் இருக்கும் பேட்டரிக்கு, ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குன்னா இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து என்க்ளோசர் வந்து க்ளோஸ்டா தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்றது சீல்டு வேலன்ஸ் ஃப்ரீ பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க, அந்த யூபிஎஸ் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ கம்ப்ளீட் க்ளோஸ் இருக்கும்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ரெண்டும் எலக்ட்ரோட்ஸ், சரிங்களா? இந்த ஆனோட் ஒன்று கேத்தோட் ஒன்று, பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் சொல்றேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து எலக்ட்ரோட்ஸ். உள்ள இருக்கிற அந்த கண்டக்டிங் சொல்யூஷனுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோடுக்கும் அந்த எலக்ட்ரோலைட்ஸுக்கும் இடையில ஒரு பாத்தை ப்ரொவைட் பண்றதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? ஸோ என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. ஸோ நமக்கு கரண்ட் ஃப்ளோ எங்க இருக்கும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்கும், சரிங்களா? ஸோ இங்க கரண்ட் ஃப்ளோ போகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி போகுது. இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஒரு லோடு, சம் லோடு, ஒரு பேட்டரியில ஒரு லைட்டை வந்து நீங்க கொடுக்குறீங்க. அந்த மாதிரி ஒரு சின்னது வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது இங்க பாசிட்டிவ்ல இருந்து இங்க நெகட்டிவ் இப்படி போகுது. போயிடுச்சுன்னா இங்க வந்து திருப்பி இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகணும், கரெக்டுங்களா? சர்க்யூட் க்ளோஸ் இங்க ஆகல. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டிங் சொல்யூஷன் தான் இருக்கும். இந்த சொல்யூஷன் தான் வந்து இந்த சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணும். அப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். எதுக்கு அப்படின்னா, இந்த சர்க்யூட்டை க்ளோஸ் பண்றதுக்கு உங்க ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் வித்தின் தி பேட்டரி இஸ் ஆல்சோ கால்ட் as இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அப்படின்னா இஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பை தி எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்றதையும் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எந்தெந்த இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு இயருக்கு ஒரு 1 இயர் தாண்டிச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும், அடுத்த 2 இயர்ஸ் போனா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். அப்போ ஏஜ் ஃபேக்டர், அதாவது அந்த ஏஜிங் ஃபேக்டர் வந்து அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து வந்து டிஸ்சார்ஜ் கரண்ட், அதாவது எவ்வளவு கரண்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து இருக்கு. இன்னொன்று டெம்பரேச்சர். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா
நீங்கள் பேட்டரிஸ் வந்து பேட்டரி பேங்க் நிறைய பேட்டரி பேங்க் வச்சுருப்பாங்களே, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து லெஸ் தென் 25 டிகிரி செல்சியஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சர் ரெக்கமெண்டேஷன் அதுதான். 25 கீழே இருந்ததுன்னா அதோட லைஃப் டைம் இவ்வளோ வரும். ஸோ நீங்கள் எதுவுமே இல்லாமல் 30ல் நீங்கள் வைக்கிறீங்க, இல்லை ஒரு அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லைஃப் டைம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஏஜ், டெம்பரேச்சர் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த யூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட் செலக்ஷன், அந்த காம்போசிஷன், மெட்டீரியல் காம்போசிஷன்லாம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணியும் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உடைய லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதர் ஒன் திங் டிஸ்சார்ஜ் அண்ட் சைஸ் சென்ஸ் என்னன்னா ஏஜ், அதாவது 12 வோல்ட்ன்றது காமன், பட் ஏஜ் அப்படின்றது டிஃபரன்ஸ். அது ஆம்பியர் ஹவர்னு சொல்லுவாங்க. ஆம்பியர் ஹவர் சென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ஆம்பியர் ஹவர், 200 ஆம்பியர்ஸ் ஹவர்ஸ். 200 மேலே போச்சுன்னா வாட்ல தான் வரும். பொதுவாக எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. 660 வாட் அண்ட் 1000 வாட் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த ஏஜ் டிபெண்ட் பண்ணியும் அது வந்து இருக்கும். ஏஜ் டிபெண்ட் பண்ணினா இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 20 ஏஜ் ஒரு பேட்டரி, நீங்கள் எஸ்எம்எஸ் பேட்டரி எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு 6 மில்லியம், ஒரு 6ன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 மில்லியம்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 மில்லியம் இருக்கு அப்படின்னா அதே பிராண்டு அதே இதில் 15க்கு பதிலாக 150 ஏஹெச் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மில்லியம் தான் இருக்கும். அது 20 இருக்கும், அது 6 இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா ஏஹெச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதான் ஆம்பியர் ஹவர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆம்பியர் ஹவர் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். ஸோ இது ஒரு உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 2 பாயிண்ட் தான் அதோட ஃபேக்டர்ஸ், அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ என்ன இது அதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு சின்ன ஒரு சர்க்யூட் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி அதில் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, அண்ட் இஎம்எஃப்னா என்ன அண்ட் வந்து டெர்மினல் வோல்டேஜ்னா என்ன, அதுவும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸோ ஒரு சிம்பிள் சர்க்யூட் இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 12 வோல்ட் பேட்டரி, அந்த 12 வோல்ட் பேட்டரி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஓம் ரெசிஸ்டன்ஸை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ 12 வோல்ட் பேட்டரியில் ஒரு 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறேன். பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலாக வோல்ட் மீட்டர் அண்ட் அம்மீட்டர் நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எதுக்கு வோல்ட் மீட்டர்னா இந்த 6 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இன்பிட்வீனில் வந்து எவ்வளவு வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கும், இந்த சர்க்யூட்டில் எவ்வளவு கரண்ட் வந்து இதில் போகுது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கும் நான் அம்மீட்டர் வந்து நான் இதில் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ பிஃபோர் இந்த அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் ரீடிங்க்கு முன்னாடி ஸோ ப்ராக்டிக்கலி எவ்வளவு வோல்டேஜ் எவ்வளவு கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்கிறேன். ஐ மீன் தியரிட்டிக்கலி, ஸோ நாட் ப்ராக்டிக்கலி. தியரிட்டிக்கலி எவ்வளவு வோல்டேஜ் கரண்ட் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஓம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், V = IR. சரிங்களா? ஸோ V = IR அப்படின்னு நீங்கள் வந்து ஓம்ஸ்லாம் இங்கே அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? V = IRனா I = V/R. ஓகே, I = V/R. ஸோ Vன்றது எவ்வளவு உங்களுக்கு அப்படின்னா 12 வோல்ட் அண்ட் R எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6/12 நீங்கள் மைனஸ் பண்ணீங்க, ஐ மீன் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 2 ஆம்ப்ஸ். ஓகேவா? ஸோ V = IR, I = V/R. V வந்து 12, ரெசிஸ்டன்ஸ் வந்து 6. ஸோ 12/6 போட்டிங்க அப்படின்னா 2 ஆம்ப்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இந்த 2 ஆம்ப்ஸ் தான் இங்கே ஃப்ளோ ஆகும். இந்த 2 ஆம்ப்ஸ் இங்கே ஃப்ளோ ஆகுது. ஓகே, அப்படிங்க போகும்போது இங்கே ஒரு ட்ராப் வரும். கரண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் உள்ள வந்து கரண்ட் போச்சு அப்படின்னா அங்கே ட்ராப் வரும். சரிங்களா? ஸோ I2R லாஸ் அவ்வளோ. I2R லாஸ்ன்றது நம்ம இதில் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்குது. ஸோ ஓகே, இங்கே வந்து ஒரு லாஸ் வரும். அந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா V = I × R. ஐ மீன் ஒரு வோல்டேஜ் ட்ராப் வரும். வோல்டேஜ் ட்ராப், இட்ஸ் நாட் லாஸ், வோல்டேஜ் ட்ராப் வரும். அந்த ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். V = வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கிறதுக்கு I × R உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ I வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆம்ப்ஸ், R வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்னா 12 வோல்ட் வரும். சரிங்களா? ஸோ இந்த 12 வோல்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த இடத்துக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 12 வோல்ட் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேட்டரியில் இருக்கோ அது டேரெக்டாக கிடைச்சிருது, இந்த ட்ராப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக தியரிட்டிக்கலாக நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ப்ராக்டிக்கலி நான் மெஷர் பண்ணுறேன். என்னுடைய வோல்ட் மீட்டர் ஷோஸ் எவ்வளோ அப்படின்னா 10.28 வோல்ட் அண்ட் என்னுடைய அம்மீட்டர் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா 1.71 ஆம்ப்ஸ் வருது. இது வோல்ட். ஸோ நான் இங்கே மெஷர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10.28 வோல்ட் வருது. பட் ஆனால் வந்து தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது 12 வோல்ட் காமிக்குது. ஸோ எவ்வளோ ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1
1.7 amps நியர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வருது. இந்த ட்ராப் எதனால் வருது அப்படின்னா இட் இஸ் டியூ டு ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்காக தான் இப்போ நான் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ட்ராப் எதனால் வருதுன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்காக தான் வருது. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 ohm இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இங்கே ஒரு 1 ohm போடுறேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 12 volt. ஓகே, ஸோ இந்த 1 ohm தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ திருப்பி அதே இதை நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணி பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். I is equal to V/R. ஸோ V வந்து எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 12. R வந்து இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது. சீரீஸ்னாலே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். பேரலல்னா அது தனி ஃபார்முலா R1 × R2 R1 + R2 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க 7 வருது. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 1.71 amps வரும். சரிங்களா? பாயிண்ட் சம்திங் வரும். அதையும் சேர்த்துங்க, அப்போ தான் கொஞ்சம் அக்யூரேசியாக கரெக்டாக வரும். ஸோ திருப்பி வந்து இங்கே வோல்டேஜ் அக்ராஸ் இந்த 6 ohm ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா V = I × R போடுங்க. I வந்து எவ்வளோ 1.71 × R. Rன்றது 6 ohm. ஸோ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10.28 volt எக்ஸாக்டாக வரும். என்ன அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் ரீடிங் வருதோ அந்த ரீடிங் வரும். இங்கே எடுக்கும்போது வெறும் 1.71 எடுக்காதீங்க, அடுத்து இருக்கிற டிஜிட் எடுத்துக்கங்க. ஸோ அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்ட் அக்யூரசி வந்து 10.28 volt அப்படின்றது வரும். ஸோ எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ள வந்து ஏற்படும். ஸோ அது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த சர்க்யூட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 volt மென்ஷன் பண்ணிருக்கோம்ல. ஸோ இது என்ன இருக்குது ஆக்சுவலாக இது வந்து இட் இஸ் EMF. EMFனா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் a work done to drive the 1 coulomb of charge throughout the circuit அப்படின்றது தான். சரிங்களா? அதாவது என்னன்னா சார்ஜை இந்த சர்க்யூட்ல இந்த சர்க்யூட் ஃபுல்லா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதுக்கு பேர் தான் EMF அப்படின்றது. ஸோ அந்த 12 வோல்ட்டுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கு. ஒரு சர்க்யூட்ல வந்து போயிட்டு க்ளோஸ் பண்ற அளவுக்கு எனர்ஜி இருக்கு. ஸோ இன்னொரு வேர்ட்ல சொல்ல போனா இட் இஸ் a potential difference between the 2 points when there is no current flow. அதான் வந்து EMF. EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். It is a potential difference between the 2 points when there is no current flow. ஸோ இந்த 12 வோல்ட்ன்றது இட் இஸ் EMF. நீங்கள் எந்த ஒரு அல்கலைன் பேட்டரி டிவி ரிமோட் வாங்குறீங்க அதில் ஒரு வேல்யூ ஒரு வோல்ட் இருக்கும். தட் இஸ் நாட் ஏ டெர்மினல் வோல்டேஜ், தட் இஸ் ஏ EMF. தட் இஸ் EMF. அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. இனிமேல் ஒரு டிவி கடையில் போயிட்டு நீங்கள் ஒரு டிவிக்காக ஒரு ரிமோட்டை ஒரு சின்ன பேட்டரி வாங்க போறீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்க அப்படின்னா 0.6 volt, 0.7 volt, 1.2 volt எது வேணாலும் மென்ஷன் பண்ணிட்டோம். தட் இஸ் EMF. தட் இஸ் நாட் ஏ வோல்டேஜ், டெர்மினல் வோல்டேஜ். ஓகே, ஸோ அந்த டெர்மினல் வோல்டேஜ்னா இப்போ என்ன அப்படின்னா டெர்மினல் வோல்டேஜ்னா இட் இஸ் a potential, அதுவும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between the 2 points when there is a current flow. ஸோ இது பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இடையில நான் வந்து வோல்டேஜ் நான் வந்து எவ்வளோன்னு நான் பார்க்குறேன். டெர்மினல் வோல்டேஜ்க்காக சொல்கிறேன். அப்போ இங்கே நீங்கள் வந்து மெஷர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இது இஸ் a potential difference between 2 points when there is a current flowனா இங்கேருந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கிறப்ப நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா அப்போ வர்றது தான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10.28 volt தான் டெர்மினல் வோல்டேஜ். ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை டெர்மினல் வோல்டேஜ்னு சொல்கிறேன். இந்த வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் அந்த பேட்டரியோடைய அந்த ரெண்டுலேயும் வச்சாலும் உங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்கும். 10.28 volt தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் தான். இன்னொன்று வந்து இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஐயோ இவ்வளோலாம் பார்க்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இப்போ நிறைய வந்து மீட்டர்ஸ் வந்துருக்கு. அதாவது இம்பிடன்ஸ் டெஸ்டர்னு இருக்குது. அந்த இம்பிடன்ஸ் டெஸ்டரை வச்சு நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இப்போ பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன். 2 லீட் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஸோ இங்கே மீட்டர் இங்கே இருக்குன்னா அந்த மீட்டரில் 2 ப்ரோப் இருக்கும். ஒரு ப்ரோப் பாசிட்டிவ் ஒரு இதில் நெகட்டிவ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் காமிக்கும். என்ன காமிக்கும்? ஒன்று டெர்மினல் வோல்டேஜ் அண்ட் அனதர் ஒன்று இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த 2 வேலையும் காமிக்கும். ஸோ டெர்மினல் வோல்டேஜ் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 வேலையும் காமிக்கும். அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ எப்பயாவது வந்து அந்த சேஞ்சஸ் வருது, அவங்க லிமிட் கொடுத்துருக்காங்க, மேனுஃபேக்சர் லிமிட் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை விட ரொம்ப அதிகமாக போகுதுன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் த பேட்டரி. யூ ஹேவ் டு இன்டிமேட் டு யுவர் மேனுஃபேக்சரர் டு ரீப்ளேஸ் யுவர் பேட்டரி வித்தின் த வாரண்டி பீரியட். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோவில் நீங்கள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்றதுக்கு ஒரு சின்ன சர்க்யூட் அண்ட் EMFனா என்ன அண்ட் டெர்மினல் வோல்டேஜ்னா என்ன, ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை பை.